நெருப்பு போல ஒரு பறவை சுற்றி வட்டமிட்டு வந்ததுமே லோகோ தெரியுது. ஒரு வட்டத்துக்குள்ள இன்னொரு வட்டமா 2 வட்டங்கள் இருக்கு. வெளி வட்டத்துல சிறகுகளை விரிச்ச ஒரு பறவை இருக்கு. அந்த சிறகுகளுக்கு நடுவுல தொடுகைன்னு எழுதியிருக்கு. சிறகுகளுக்கு கீழே 2 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல பார்வையற்றோரின் படைப்பாக்க தலம்ன்ற வாசகம் எழுதியிருக்கு. உள்வட்டத்துக்குள்ள பிரெயில்ல எழுதப்பட்ட ஒரு தாள் இருக்கு. அந்த தாளை தடவியபடி இருக்கிற சில விரல்கள் மேல ரெக்கைகள் முளைச்சிருக்கு. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாவே ஒரு வலைதளத்தை பத்தி நாம பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இந்த வலைதளத்தை பத்தி நிறையவே பேசியிருக்கோம் குழுக்கள்ல அப்படின்னா கூட இன்னும் பரவலா பார்வையற்றோர் மத்தியில இந்த வலைதளம் புழக்கத்துல இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ தமிழ்நாடு அரசு பார்வையற்றோருக்கான சிறப்பு கல்வியில ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நாம படிக்கிற புத்தகங்களை வலைதளத்துல HTML ஃபார்மேட்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே ஒரு புதிய வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த வலைதளம் ரொம்ப முக்கியமானது. அந்த வலைதளத்தோட முகவரி பார்த்தீங்கன்னா new.tnschools.gov.in. இப்போ ஒரு காலத்துல பார்வையற்றவர்கள் புத்தகங்களை பிரெயில படிச்சுட்டு இருந்தோம். இப்பயும் பிரெயில படிச்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசாங்கம் அதை வழங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தமிழ்நாடு அரசாங்கம் இந்த புத்தகங்களை PDF ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நம்ம திரைவாசிப்பானுக்கு ஒத்து வராது. பார்வையற்றவர்கள் ரொம்ப நாளாக என்ன கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த புத்தகங்களை நாங்க வலைதளத்தை அப்படியே ஓபன் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதாவது HTML ஃபார்மேட்ல. அதுக்கும் இப்போ வழி செஞ்சிருக்காங்க. முதல்ல இந்த வெப்சைட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் ஃபோனுக்கும் சரி, மடிக்கணினிக்கும் சரி, கணினிக்கும் சரி ரொம்ப அக்சசபிளா அணுகத்தக்க வகையில தான் இருக்கு. அதனால இதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நாம இப்ப மொபைல் மூலமா போவோம். ஆனா ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒண்ணுதான். அதனால நீங்க மொபைல் மூலமா போனா கூட நான் லேப்டாப்ல எப்படி போகணுங்கிற வழிமுறைகளை சொல்றேன். ஏன்னா மொபைல்ல எல்லாமே ஸ்வைப் தான். ஸோ முதல்ல நம்ம அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். டிஎன் ஸ்கூல், அதாவது new.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண பிறகு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெப்சைட்டோடைய பேர் வரும். பேருக்கு அப்புறம் முதல்வர், துணை முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதெல்லாம் வரும். வந்த பிறகு இந்த தளத்துடைய லோகோ வரும். லோகோக்கு அப்புறம் மெனு இருக்கும். அந்த மெனுவை டபுள் டாப் கொடுத்தீங்கன்னா அல்லது லேப்டாப்ல என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு ஹோம், அபவுட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது டைரக்டரேட்ஸ் அப்படின்னு வரும். என்னன்னா இந்த ஹோம், அபவுட், டைரக்டரேட்ஸ் இதுல எல்லாம் லிங்க் வராது. அதனால நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா இதெல்லாம் கிளிக் பண்ண முடியாது போல அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனால் அப்படி இல்லை. இந்த டைரக்டரேட்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது டபுள் டாப்போ அல்லது என்ட்ரோ கொடுத்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அந்த விரிவடைகிறது எத்தனையா விரிவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 விரிவடையும். இதே டைரக்டரேட்ஸை மறுபடியும் டபுள் டாப் கொடுத்து கொலாஸ் பண்ணீங்க, அதாவது சுருங்க வச்சிங்கன்னா அப்பதான் அது லிங்க்னே சொல்லும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த 11 விரிவடைஞ்சிருக்கியா, இப்போ இதில் எத்தனை டைரக்டரேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, சமகர சிக்ஷா இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இருக்குது, டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்குது, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்குது, நான் ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வர்றது தான் சர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், SCRT டெக்ஸ்ட் புக்ஸ். இங்கே தான் நாம டபுள் டாப்போ அல்லது என்ட்ரோ கொடுக்கணும். இப்போ இது கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். முன்னாடி நம்ம சொன்னது எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொன்னோம். இப்போ அடுத்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இதுல நம்ம லேப்டாப் வழிமுறைகளை பார்ப்போம். ஏன்னா மொபைல்ல எல்லாமே ஸ்வைப் தான் அப்படிங்கிறதுனால. கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து எப்பயுமே ஒரு வலைதளத்துக்கு போனீங்கன்னா முதல்ல கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து மேலே போயிருங்க. ஒரு வலைதளத்தோட மேல் பக்கத்துக்கு போயிருங்க. அதுதான் சரியான நேவிகேஷன். அதுக்கப்புறமா நீங்க முத ஒரு இணையதளத்தை பார்வையற்றோர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, மேல இருந்து கீழே வரைக்கும் அப்பேரோ டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. அது ரொம்ப நல்லது. அப்பதான் அந்த வெப்சைட்டை நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். ஆனா குறுக்கு வழியில போன எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக நீங்க நான் சொல்றேன், சி அமுக்குனீங்க அப்படின்னா அதே தான் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர் வரும். அதுக்கப்புறம் நேரடியாக சி அமுக்குனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு காம்போ பாக்ஸ் போகும். அது என்ன காம்போ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பாடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக, அதாவது வகுப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போகும். அதில் 1லேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கும். இப்போ காம்போ பாக்ஸில் போய் ஒரு என்ட்ரு கொடுக்குறீங்க லேப்டாப்பில். என்ட்ரு கொடுத்த பிறகு அப்பேரோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வகுப்பை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6ஆம் வகுப்பை தேர்ந்தெடுக்கலாம்.
ஆறாவது தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ டேப் கொடுத்து அடுத்து போனீங்கன்னா அந்த கம பாக்ஸ்ல இருந்துட்டு அப்படியே டேப் கொடுத்து போனீங்கன்னா அடுத்து வந்து சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்க சொல்லும். இங்கே தமிழ், இங்கிலீஷு எல்லாமே இருக்கும். நான் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா தமிழா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்கும். நான் வந்து தமிழ் மீடியத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் புத்தகங்களும் இங்கே இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா அடுத்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பிசி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மொபைல்னு வரும். அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் அப்படின்னு வரும். அப்படியே டேப்பாக கொடுத்து வரணும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணா டேப் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து டேபிள் வந்துடும். அதாவது புக் டைட்டில் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா டேபிள் வந்துருச்சு. டேபிளில் நம்ம ரோவாக எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரோல் ஆல்ட்டு டவுன் ஏரோ கொடுத்தோம்னா முதல் ரோவுக்கு போகும். முதல் ரோவில் என்ன இருக்கும் அப்படின்னா புக் டைட்டில் என்ன 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸு முதல் பருவம் அப்படின்னு இருக்கும். இப்போ அதே கண்ட்ரோல் ஆல்ட்டு டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா 2வது ரோவில் அதே டைட்டில், அதாவது சோசியல் சயின்ஸ் 2வது டேர்மு அப்படின்னு இருக்கும், 6ஆம் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் கண்ட்ரோல் ஆல்ட்டு டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா 3வது டேர்மில் சோசியல் சயின்ஸ் புக்கை காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டேர்ம் தேவையோ அந்த டேர்மில் கண்ட்ரோல் ஆல்ட்டு அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ முதல் ரோவில் வச்சுருக்கேன். அப்போ முதல் டேர்மோட புக் இருக்குங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கிட்டு டேப் கொடுக்குறோம். டேப் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு வரும். அதில் ஒரு என்ட்ரு கொடுங்க. அதில் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கில், அதாவது உங்களுடைய அந்த நினைவகத்தில் போய் அது உட்காந்துக்கும். எங்கள் டவுன்லோட் ஃபோல்டர்லாம் உங்கள் டவுன்லோட் ஃபைல்லாம் எங்கே சேவ் ஆகுதோ அங்கே போய் உட்காந்துக்கும். மறுபடியும் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இபப் அப்படின்னு வரும். அதில் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டவுன்லோட் ஆகிடும். இது என்னென்னா அந்த தோரியம், அதாவது மடிக்கணினியில் வந்து தோரியம், மொபைலில் வந்து டால்ஃபின் ஈஸி ரீடர்லாம் போட்டு இந்த புக்கை படிச்சுக்கலாம். இது வந்து இபப். மறுபடியும் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லி HTML அப்படின்னு சொல்லும். அதில் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகங்கள் ஓப்பன் ஆயிரும். அடுத்த விண்டோவாக அது ஓப்பன் ஆகும். இப்போ அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஹெச் கொடுத்து ஹெட்டிங்காக படிச்சுக்கலாம். கிராஃபிக்ஸ் இருக்குது. வழக்கமான நம்ம நேவிகேஷன்ஸ் அந்த ஷார்ட்கட்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்தி படிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரைவாசிப்பான்கள் NVDA பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பங்க்சுவேஷன்ஸை சப்போர்ட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னு அவங்க கவனிச்சாங்களோ அதெல்லாம் மொத்தமாக திரட்டி அதை அப்படியே டைப் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சமம் அப்படின்னா சமம்னே சொல்லுது, கூட்டல்னா கூட்டல்னு சொல்லுது. இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. இந்த ஒரு சின்ன வித்தியாசம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1லேருந்து 7வது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு புத்தகங்கள் இருக்கும். முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம். அதனால நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிசி கொடுத்து எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு டேப் கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள் வரும். டேபிளில் வந்து ஃபர்ஸ்ட் டேபிள், செகண்ட் டேபிள், ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எடுத்துப்பீங்க. எனக்கு வந்து 8ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற ஒரே டேர்மில் இருக்க புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் சி கொடுத்து வகுப்பு தேர்ந்தெடுக்கிறீங்க, அப்புறம் சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கிறீங்க, அப்புறம் வந்து மீடியம் தேர்ந்தெடுக்கிறீங்க. டேப் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும். இன்னொரு டேப் கொடுத்தீங்கன்னா நேரடியாகவே PDF வந்துடும். அதுக்கு இன்னொரு டேப் கொடுத்தீங்கன்னா புக்கு, இன்னொரு டேப் கொடுத்தீங்கன்னா HTML வியூ வந்துடும். இப்போ இந்த இணையதளத்தோட முக்கியத்துவத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இது பார்வையற்ற மாணவர்களுக்காக, பார்வைத்திறன் குறைந்த மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கூட பார்வையற்ற பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த இணையதளத்தின் மூலமாக கற்பிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பொண்ணு 7வது படிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலம் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம தமிழ் மீடியம் புக்குனா கூட ஏதோ பிரெயில வச்சு படிச்சிடலாம். ஆங்கிலம் புத்தகங்கள் வந்து ஒர்த் ட்ரஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஒர்த் ட்ரஸ்ட் புத்தகங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அப்போ கூட கணக்குக்கான புத்தகங்கள்லாம் அங்கே இல்லை. அப்போ நான் கணக்கு கற்பிக்கும் போது என் பொண்ணுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த இணையதளத்தை தான் பயன்படுத்தி ஆங்கில மீடியத்துக்கான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து கணக்கு கற்பித்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்வையற்றவர்களுக்கு வந்து 11th 12th வந்து 12ஆம் வகுப்புல வந்து ஆர்ட் குரூப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப் தான் அவங்க எடுக்க முடியும் அப்படிங்கிறனால எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இப்படித்தான் வந்து கவனம் செலுத்துவாங்க. ஆனால் இந்த தளத்தில் எல்லா சப்ஜெக்ட்ஸ்மான புத்தகங்கள் இருக்குது. எல்லா பாட புத்தகங்கள், சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, 11ஆம் வகுப்பு வந்து கணினி அறிவியல் இருக்குது. எல்லா புத்தகங்களுமே நீங்கள் இதில் இருக்குது. ஸோ ஆர்வமுள்ள பார்வையற்றவர்கள் இப்போ நம்ம கணினி அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னதான் 11ஆம் வகுப்புல இருக்குது கணினி அறிவியலை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட இந்த தளத்தை பயன்படுத்திக்கலாம்.
இந்த தரம் எங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஏன் இதை புதுசா நீங்க மறுபடியும் பேசுறீங்க அப்படின்னா, மறுபடியும் பேசுறதுக்கு இல்லை, மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் பேசுறேன். ஏன்னா நாளை ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், யார் வேணாலும் அடுத்து வரலாம், இல்ல இவங்களே வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் நாட்டோட நிலைமை. ஆனா நம்முடைய தளம் இது. இந்த தளத்தை தொடர்ந்து அரசாங்கத்திட்ட வலியுறுத்தி தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமையும். இந்த தளத்தை விட்டுறக்கூடாது. இனிமே இந்த தளத்தை அவங்க நிரப்பாம இருக்கக்கூடாது. இந்த தளத்துல இதே மாதிரி தொடர்ந்து புத்தகங்கள் மாறும், பாடநூல்கள் மாறும், பாடத்திட்டங்கள் மாறும். ஆனா இதே மாதிரியான வடிவமைப்புல இந்த தளம் தொடர்ந்து இயங்குவதற்கு நாம் அதை தொடர்ந்து பயன்படுத்துவதும், இதே போன்ற தளத்தை தொடர்ந்து இயங்க செய்வதற்காக அரசாங்கத்தை வலியுறுத்துவது நம்முடைய முக்கிய கடமையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற பதிவுகளை நாம மேற்கொள்றோம். ஸோ இந்த வலைதளத்தை நல்லா பயன்படுத்துங்க. தொடர்ந்து அரசாங்கத்திட்ட இந்த வலைதளம் இப்படியே இருப்பதற்கான வேண்டுகோளை வைத்துக் கொண்டே இருப்போம். இப்படி ஒரு வலைதளத்தை உருவாக்கி கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக் கொள்வதோடு, இது இணையதளத்துல இவர்கள் வடிவமைத்திருக்கிற ஒரு சிறப்பு கல்விக்கான ஒரு வழிமுறை என்றாலும் கூட, மற்றொரு முன்னெடுப்பை பிரெயில் சார்ந்தும் தொடு உணர்வு சார்ந்தும் தமிழக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு. அது என்னங்கிறத இன்னொரு காணொலியில பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.